Good morning, students. Today we are going to see about a new topic, chapter 17, e-commerce security systems. ஸோ இது வரைக்கும் நம்ம இ-காமர்ஸ்னால் என்னென்னு படித்தோம், அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாமே படிச்சிருக்கோம். சிஸ்டம் ஓரியன்ட், நாட் ஓன்லி சிஸ்டம் ஓரியன்ட், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலுமே அதில் அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம படித்தோம், மணி ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்கோம், இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரான்சாக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது நமக்கு என்ன தேவை, செக்யூரிட்டி வேணும், ஆத்தென்டிகேஷன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ நம்மளோட ஒரு டேட்டாவாக இருந்தாலும், இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், இல்லை ஒரு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலுமே நமக்கு செக்யூராக போயிருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் யார் வந்து டெஸ்டினேஷன் பர்சனோ அவங்களுக்கு என்னோடய இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லைனா அமௌண்ட் ஆகட்டும், அது என்னாகும், செக்யூராக போய் ரீச் ஆகிருக்கணும். ஸோ இது மாதிரி இப்படி பார்க்கும்போது அந்த செக்யூரிட்டிலே என்ன மாதிரியான தெஃப்ட் ஓரியன்டான எப்படியெல்லாம் நம்மளோட டேட்டாஸ் வந்து த்ரெட்டிங் எப்படி போகும், திருடுறது எப்படி, நம்மளோட இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துப்பாங்க, அந்த அட் சேம் டைம் வந்து அமௌண்ட் எப்படி வந்து நம்மளை இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணி அமௌண்ட் எப்படி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாலிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான மால் ஃபங்க்ஷன் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். E-commerce security. With the rapid development of the internet, online transactions have increasingly become a new business model. E-commerce transactions based on network resources have been accepted by the public, while enjoying the convenience brought by online transactions, and the security of transactions has attracted much attention. The inherent opens on resources sharing of the network have seriously threatened the security of online transactions. To earn e-business security, threats not only result in loss of revenue but also the reputation. சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம அப்கமிங் டெவலப் ஆகிட்டுருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த ட்ரெண்டிங் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். பப்ளிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயும் வந்து பேங்க் போகணுங்கிற அவசியம் இல்லை, பர்ச்சேசிங்க்கு வந்து வெளியில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் கடையாக ஏறி பண்ணுற விஷயத்த நான் வீட்டிலே இருந்து என்னோடய மொபைல்லே எல்லாமே பண்ண முடியுங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், ஈஸியான நம்ம வந்து வேலையை குறைக்கிறதுக்கு தான் பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, என்னோடய இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்ம இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன மாதிரியான மால் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேஷன்ஸ் இருக்கோ அதில் கூட டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Definitions. Security has become a critical factor and core issues in the emerging e-business. Solving the security problems in transactions is the basic of ensuring the smooth development of e-commerce. ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப critical factor. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். E-commerce security is a set of protocols that safely guide e-commerce transactions through the internet. செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் இ-காமர்ஸ் செக்யூரிட்டிக்கு. அது என்ன மாதிரி, அது என்னது சேஃபாக இருக்கும் நம்மளோட இ-காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த டெஃபினிஷன்ஸ். என்னென்ன டைப் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் த்ரெட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். E-commerce is based on information technology and computer networks. It invariably faces a series of security issues compared with the traditional business. E-commerce security threat can be accidental or intentional. ஸோ இ-காமர்ஸ் செக்யூரிட்டியில் என்ன ஆகுது, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து த்ரெட் ஆகிறது வந்து ஆக்சிடெண்ட்டாக நம்ம பை மிஸ்டேக் நம்ம நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுடலாம், இல்லைனா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா யூசர் நேம் சேஞ்ச் பண்ணி போடலாம். அது வந்து பை மிஸ்டேக், நான் வந்து என்ன அறியாமல் பண்ணுறது, ஹியூமன் தப்பு பண்ணுறது. ஒருத்தவங்க இன்டென்ஷனாக நான் வந்து என்னை ஏமாற்றணும், என்னோடய இன்ஃபர்மேஷனை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான த்ரெட்டிங் இருக்குது. ஃபாரின் ஆர் டொமஸ்டிக், இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல், குரூப் ஆர் இண்டிவிஜுவல், business arrivals or discover employee, terrorists and hackers, anyone with the capability, technology, opportunity and intent to
to harm can be potential threat to e-commerce. ஸோ எந்த விதமாக இருந்தாலும் லோக்கலாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுறவங்க எங்கேயும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவ் வந்து மற்றவங்களோட இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணுறது, கிராக் பண்ணுறதா இருந்ததுன்னா அப்படின்னா நாட் ஓன்லி ஹியர், வாட் எவர் வேறெவர் எங்கே இருந்தாலும் அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை அந்த ப்ராசஸை அவங்க செய்வாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எப்படி நம்ம பாதுகாக்க முடியும், என்னென்ன மாதிரியான த்ரெட்டிங்லாம் இருக்குது. Through every business has pitfalls. E-commerce business would face the following specific threats. ஸோ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணி தான் வெளியில் வருவாங்க. இதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகிட்டு எப்படி சேஃபாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் தாண்டி ஒரு பிஸ்னஸை ஃபுல்-ஃப்ளெஜ்டாக எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ கொஷின்லேயே ஆன்சர் தெரியுது, இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படிங்கும்போது என்னோட டேட்டாஸோட இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுது, மற்றவங்களுக்கு என்னோட இல்லாமல் தெரியாமல் எடுத்துக்கிறது. The leakage of trade sectors in e-commerce mainly include two aspects. என்னென்ன இருக்குது அப்படின்னா, the content of the transactions between the vendor and the customer is stolen by the third party. ஸோ எனக்கும் அது வெண்டர் கஸ்டமர்ஸ் இல்லாமல் வேறு ஒருத்தவங்க அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு ஒன். The documents provided by the merchant to the customer or vice versa are illegally used by the other. ஸோ இது வெண்டரும் கஸ்டமரும் இல்லாமல் மெர்ச்சன்ட் நம்ம கடைக்காரங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, அதையும் ஒருத்தவங்க எடுக்கிறது, அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறது. கஸ்டமர் வெண்டார் இல்லாமல் தென் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, மெர்ச்சன்ட்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மெர்ச்சன்ட் டு கஸ்டமர், அந்த இன்ஃபர்மேஷனை இல்லீகலாக ஒருத்தவங்க எடுத்துக்கிறது. ஸோ இதுதான் என்னது இன்ஃபர்மேஷன்ஸ் லீக்கேஜ். திஸ் இன்டர்ஸ்பெட்டிங் ஆர் ஸ்டீலிங் ஆஃப் ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட் காப்பீஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அக்ரிமெண்ட்ஸு, அது நான் பேசுகிற இன்ஃபர்மேஷன்ஸு நாங்கள் சொல்கிறது, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் இன்ஃபர்மேஷன்ஸ் லீக்கேஜ். தென் டேம்பரிங் அப்படிங்கன்னா என்னென்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் டேட்டான்னு இல்லாமல் ஒரு பொருளை சேதப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. டேம்பரிங்னா சேதப்படுத்துறது. இ-காமர்ஸ் ஹேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் authenticity and integrity of business informations. When hackers grasp the data transmitted on the network, it can be falsified in the middle through various technical means and then sent to the destinations, thereby destroying the authenticity and integrity of the data. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒருத்தவங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆத்தென்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. எனக்கு அந்த என்ன இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு மெயில் வந்தாலே நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப்பே வச்சுக்குவோம். வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஒரு டேட்டாவை அனுப்புகிறாங்க, டாக்குமெண்ட் அனுப்பின பிறகு நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன், இந்த டபுள் டிக் ப்ளூ கலரில் எனக்கு ஆகிடும். ஸோ அதுதான் என்னது, அதோட ஆத்தென்டிகேஷன்ஸ், நான் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு டேட்டாவோ ஒரு அமௌண்ட்டோ ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டோ நான் சென்ட் பண்ணினேன் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்படின்னா நமக்கு ஆத்தென்டிகேஷன்ஸ் எனக்கு வேணும் இல்லையா அந்த பிஸ்னஸில். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நடுப்புற இருக்கிறாங்களே ஹேக்கர்ஸு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட அந்த ஆத்தென்டிகேஷன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுறது. ஓகேவா. ஸோ அதுதான் இன்டெகிரிட்டியாக நேர்மையாக நடத்துக்காமல் அவங்கள்ட்ட ஃபூலிஷாக பண்ணுறது. ஸோ அதுதான் டேம்பரிங் அப்படி சொல்கிறது. பேமெண்ட் ஃப்ராட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேமெண்ட் ஃப்ராட்ஸ் ஹாவ் சப்செட்ஸ் லைக் எ ஃப்ரெண்ட்லி ஃப்ராட். வென் கஸ்டமர் டிமாண்ட் ஃபால்ஸ் ரீக்ளைம் ஆர் ரீஃபண்ட் அதாவது ஃப்ரெண்ட்லி ஃப்ராட் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறது, க்ளைம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு அமௌண்ட்டை நிறைய எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த அமௌண்ட் ஓவராக இருக்குது, இது இவ்வளோ நான் அமௌண்ட்டை க்ரெடிட் பண்ணலை, என்னோடய அமௌண்ட் நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க, ஸோ எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஃபண்ட் பண்ணும்போது 3 to 5 days வந்துடும், 6 to 1 week வந்துடும். ஸோ இப்படி டைம் கேட்குறது. ஆனால் பட் என்னது, என்னோடய அமௌண்ட்டை அதாவது அவங்கள்ட்ட அமௌண்ட்டை நான் க்ரெடிட் பண்ணாமல் இருக்கிறது, டெபிட் மட்டும் பண்ணிவிடுவேன், க்ரெடிட் பண்ணாமல் இருப்பேன். இதுதான் ரீஃபண்ட், அதாவது ஃப்ரெண்ட்லி ஃப்ராட். தென் க்ளீன் ஃப்ராட். வென் எ ஸ்டோலன் கிரெடிட் கார்டு இஸ் யூஸ்டு டு மேக் பர்ச்சேஸ்
மற்றவங்களோட கார்டை வந்து எடுத்துகிட்டு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறது. இப்போ வந்து நிறையா இது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் என்ன வந்துருச்சு அப்படின்னா, கிரெடிட் கார்டில் வந்து வைஃபை கார்டு வந்துருச்சு. இப்போ வைஃபை கார்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து பாஸ்வேர்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அதை நான் அந்த கார்டை வந்து எடுத்துகிட்டு போனாலே அது ஸ்கேன் பண்ணிவிடும். நான் பாஸ்வேர்டு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும், நான் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் தான் யூஸ் பண்ணுங்கிற நெசசிட்டி இல்லை. அந்த கார்டை எடுத்துகிட்டு போனால், அந்த வைஃபை கார்டை எடுத்துகிட்டு போனாலே போதும். அது ஏற்கனவே ஒன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அதில் அதாவது ஒன்ஸ் அவங்க வந்து அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதே என்ன பண்ணுவோம், எவ்ரி டைமும் அது எடுத்துக்கும். வைஃபையில் காமிச்சிட்டோம் அப்படின்னா அது எடுத்துக்கும். ஒவ்வொரு தடவையும் பாஸ்வேர்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது க்ளீன் கார்டு, மற்றவங்களோட கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, க்ளீன் ஃப்ராட் அப்படிங்கிறது. தென் ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட். ஃபேக் ஆன்லைன் ஷாப்ஸ் ஆஃபரிங் சீப்பஸ்ட் ப்ரைஸ் அண்ட் கலெக்ட் கிரெடிட் கார்டு டேட்டா. இப்போ நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம எவ்வளோ அடிபட்டாலும் ஒரு விஷயத்தில் அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வர மாட்டோம். நம்ம மறுபடியும் அதே தப்பு பண்ணிகிட்ருப்போம். ஸோ நமக்கு சீப்பாக கிடைக்கிது அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம். உள்ளே போய்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடிபி அது இதுன்னு கேட்க போகிறது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயத்தை வாங்குகிற ஒரு ஆர்வக்குழலில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா டேட்டாவையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக நம்மளோட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் பேமெண்ட் ஃப்ராட்ஸ். 3 ஃப்ராட்ஸ் வருது: ஃப்ரெண்ட்லி, க்ளீன் ஃப்ராடு அண்டு ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட். ஸோ ட்ரையாங்குலேஷன் ஃப்ராட் தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கிறது. அவங்க ஃபோன் பண்ணாங்க, இவங்க வந்து கேட்டாங்க, அவங்க வந்து கேட்டாங்க, கம்பெனிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு நம்ம கூட கேட்குறது கிடையாது. ஆர்வத்தில் நம்மளோட டேட்டாவை கொடுத்துருது. ஸோ அதனால தான் தேவையில்லாமல் அன்வான்டாக ஒரு விஷயத்துக்கு இல்லாமல் நம்ம போகக்கூடாது. ஓகேவா? தேவையானதை மட்டும்தான் எடுத்துக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே போய் பார்க்கவும் கூடாது. நிறையவே இருக்குது நம்மளோட இன்டர்நெட் அப்படிங்கும்போது. நீடட் திங், அன்னீடட் திங்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு என்ன வேணும், கூகுளில் போகிறோமா, இல்லைன்னா யூடியூப் போகிறோமா, எதுவாக வாட்ஸ்அப் போகிறோமா, எதாக இருந்தாலுமே எனக்கு அங்கே உனக்கு விஷயம் இருந்ததுன்னா அங்கே நான் இருக்கணும், இல்லைனா அந்த இடத்த விட்டு நான் வெளில வந்துடணும். அது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். நாட் ஓன்லி இன்டர்நெட், அது நான் பிளேஸுக்கும் கூடவே. ஓகே. மால்ஷியஸ் கோட் த்ரெட். malicious code அப்படின்னா within an e-commerce site there are multiple vulnerable areas that can be served as an intrusion point for a hacker to gain payment and user information. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, malicious அப்படிங்கும்போது என்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாமல் எடுக்கிறது. அதுதான் இப்போ எப்படி நம்ம வந்து வைரஸ் அனுப்பிச்சி விட்ருவாங்க நம்மளோட ஃபோன்லேயே, இல்லைனா நம்மளோட சிஸ்டம்லேயே. அது என்னது, நம்மளோட இப்போ அது இந்த வைரஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபைல் தான் இல்லையா? அது என்ன பண்ணுவோம், நமக்கே தெரியாமல் நம்ம மொபைலில் எப்படி வரும், நம்ம எங்கேயுமே நம்ம யூஎஸ்பியில் நம்மளோட ஃபோனை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு சிஸ்டமோட பண்ணிகிட்டே இருக்கும்போது அன்வான்ட் நமக்கு தெரியாமல் எப்படியாவது வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து சிஸ்டம்குள்ளே நம்மளோட மொபைலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை யோசிக்கணும். அதில் வந்து அது த்ரெட்டிங் வைரஸ் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வைரஸ் மாதிரி தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது. ஸோ நமக்கு தெரியாமல் நம்மளோட இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது, அதுதான் மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேமெண்ட் அண்ட் யூசர் இன்ஃபர்மேஷன், என்னது அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளோட யூசரோட இன்ஃபர்மேஷன் யூஸிங் மால்வேர், க்ராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஆர் SQL injection and attacker will extract the credit card information and sell the accurate data on black markets. Fraud is then committed to extract the greatest value possible through e-commerce transaction or ATM withdrawals etc. So ஒரு பொருள் எனக்கு தெரியாமல் எடுக்கிறதுனால அது திருட்டு தான், கரெக்டாக? ஸோ அந்த திருட்டு அப்படிங்கும்போது எங்கெங்கே நடக்குதுன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டமைஸ்டு போகும்போது அது பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை என்னோடய இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். இதெல்லாம் அப்படின்னா என்னோடய டேட்டாஸ் SQLயில் போய் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்ஃபர்மேஷன், என்னோடய காண்டாக்ட்ஸ் நம்பர்ஸ். ஸோ இது மாதிரியெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையானது, இப்போ நம்மளோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணி வச்சுப்போங்க. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன், நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த ஆப்போனண்ட்டை.
இது என்ன, இது வந்து எங்கே அப்படின்னா இ-காமர்ஸ் வித்ட்ராயில் வந்து இல்லை ஏடிஎம் வித்ட்ரால்னால் அதில் ஏடிஎம்மில் நம்ம ஓடிபி என்ன பண்ணுவாங்க, சில இதில் ஏடிஎம்மோட ஓடிபியும் சேவ் பண்ணி வச்சுப்போம் இல்லையா நம்மளோட மொபைலில். ஸோ இது மாதிரியெல்லாம் எடுக்கிறது தான் இந்த மால் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. டிஸ்ட்ரிபியூட்டட் டேனியல் ஆஃப் சர்வீசஸ் அட்டாக், DDoS அப்படிங்கும்போது it is a process of taking down on e-commerce site by sending continuous or overwhelming request in the server. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே சர்வரை வந்து மோர் தென் ஒன் டைம் நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல இங்கே டிஸ்ட்ரிபியூட்டட் டேனியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு அட்டாக் இங்கே நடக்கும். திஸ் அட்டாக் வில் பி கண்டக்டட் ஃப்ரம் நியூமரஸ் அன்ஐடென்டிஃபைடு கம்ப்யூட்டர்ஸ் யூஸிங் பூட்நெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மால்வேர் தான், அதாவது தெஃப்ட் தான். This attack will slow down and make the server inoperative. இது நம்ம ஒரு விஷயத்தை மறுபடி இப்போ நம்ம ஹேங் ஆகிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சிஸ்டமுக்கு கொஞ்சமாக கொடுத்தா பரவாயில்ல, நம்ம இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிங்க, சர்ச்சிங் சொல்லிட்டு நான் பாட்டு நிறைய ஓவராக ஒரு 10-15 இது எடுத்து வச்சுட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நான் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஹேங் ஆகிடும் சிஸ்டம் ஹேங் ஆகாமல் நின்றுடும் போது என்ன போகும், நாங்கள் ஹேங் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு என்னோட அதாவது ஹேங் ஆகிட்டு வெளில வரும்போது நான் லாக் அவுட் பண்ணாமல் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெஃப்ட் ஆகும். ஸோ அந்த சர்வர் வந்து ஹேங் ஆகி நின்ன பிறகு நான் வெளில வந்துடுறேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நம்ம ரிலீஃப் கொடுத்த பிறகு மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண போகும்போது நாங்கள் இருக்க மாட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த நெட்வொர்க் ஃப்ளோடிங் வந்து நடக்கும். ஃப்ளட் அப்படிங்கும்போது அது வெள்ளம் படன்னு வந்து தொபன்னு கொட்டும் இல்லையா சர்வரில், அதுதான். நம்ம எப்படியுமே ஏடிஎம்மில் போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அமௌண்ட்டை கேஷ் விட்ரால் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அந்த லோன் கொடுத்துட்டு வந்து வெளியே வருவோம். இல்லைனா அது அனதர் பர்சன் வந்துட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நாட் ஓன்லி மணி ஓரியன்ட், இது அமௌண்ட்டும் இருக்குது, அமௌண்ட்லேயும் பண்ண முடியும், என்னோடய டேட்டாஸும் வந்து லீக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. Then cyber squatting is the illegal practice of registering on internet a domain name that might be wanted to another person in an intention to sell it later for a profit. சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியே என்னோடது வேறு ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது, என்னோடய நேமில் வேறு ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணி என்னோடய இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுத்து நான் அப்படின்னு நினச்சி வேறு ஒருத்தவங்க அந்த செஞ்சிட்ருப்பாங்க. எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க ஓகே என் நேமில் கொடுத்த பிறகு நான் தான் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு போன பிறகு இப்போ மாட்ட போகிறது யார், நான் தான். ஏன், பிகாஸ் ஆஃப் என்னோட நேமில் தான் அந்த மால்வேர் எல்லாமே நடந்திருக்கும் போது, அந்த சைபர் கிரைம் ஃபுல்லாக நடந்திருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, என்ன தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என் நேமை வச்சு வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுறது, என்னோடய நேமை வேறு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போகிறது, தப்பாக யூஸ் பண்ணிட்டு போகிறது. ஸோ அதுதான் க்ரைம். It involved the registration of popular trademarks and trade names as domain name before the particular company do. அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ ஃபேஸ்புக்லேயே இப்போது நிறையாவே ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் நேம்லேயே வேறு ஒருத்தவங்க நேம் பண்ணுவாங்க. இந்த நம்ம அயன் மூவிலெலாம் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த நேம்லேயே என்ன பண்ணுவாங்க, அந்த செராமிக் பொருளை கடத்துவாங்க. அந்த கடத்த போகும்போது அவங்க நேமில் ஒரே ஒரு நேம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆமாம், அந்த கம்பெனி நேமில் ஒரே ஒரு நேம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரே ஒரு லெட்டர். அதை வச்சு, ஏன்னா அந்த கம்பெனி அவங்க ஓகே அது வந்து செக்யூர் கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே அனுப்பிச்ச பிறகு கடைசியில் பார்த்தா அது ஆக்சுவலி அவங்க கம்பெனியாக இருக்காது, அதில் வந்து அந்த கம்பெனி நேமில் வேறு ஒருத்தவங்க மால்வேர் பண்ணி நடந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது இந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம். Cyber squatters also involved in trading on reputations and goodwill of such third parties by including a customer to believe that it is official web page. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்பேஜ் அப்படிங்கும்போது நம்ம கூகுள்
அதெல்லாமே வெப் ப்ரௌசர் இல்லையா, அந்த பேஜில் அந்த பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு போல் ஜிஓஓ அப்படிங்கும்போது ஜிஓஓ போடாமல் ஜிஜிஎல்இன்னு வரும். இப்போ நம்ம ஜிஓன்னு போட்ட பிறகு நமக்கு என்ன ஆகும், கீழே வந்து google.comனு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு தட்டிடுவோம். ஸோ உள்ளே போயிடுவோம். உள்ளே போகிற பட்சத்தில் பார்த்தா அது கூகுளாகவே இருக்காது. ஸோ இது அவங்க நேமை யூஸ் பண்ணி வேறு ஒருத்தவங்க, ஓகேவா. ஸோ சம் சேஞ்சஸை வச்சு நடத்தி பண்ணுறது. இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது லோக்கல் பிராண்டட் வந்து இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து பிராண்டட் நேம் வந்து வாங்கியிருப்பாங்க, லீகலாக வாங்கியிருப்பாங்க சர்டிஃபிகேட்ஸ் வச்சு. அந்த நேமை வச்சு இவங்க இல்லீகலாக இன்னொருத்தவங்க வேறு நேம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சபீனா அப்படிங்கும்போது அவங்களோட நேம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஒரு சின்ன லெட்டர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இவங்க வந்து சபீனான்ற மாதிரி ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயே வருது, க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லேயே வருது. ஸோ இதுதான் வந்து சைபர் ஸ்குவாட்டிங் அப்படிங்கிறது. தென் டைப்போப்ரைசி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சைபர் க்ரைம் படித்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த ஃபேக் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறது. Typocracy is a variant of cyber squatting. Some fake websites try to take advantage of users' common typographical errors in typing a website address and direct users to a different website. Such as people try to take advantage of some popular websites to generate accidental traffic for their websites. Example, www.google.com, that faceblog.com. ஸோ நம்ம ஃபேஸ்புக்குன்னு சொல்லுவோம், நம்ம ஃபேஸ்பிளாக்னு கொடுத்து ஃபேஸ்ன்னு கொடுத்தோன்னே புக்குன்னு வரும்னு பார்ப்போம். அது பிளாக் அப்படின்னு வந்திருக்கு, இங்கே வந்து கூகுள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணுறது தான் இந்த டைப்போப்ரைசி அப்படின்றது. இது ஒன் ஆஃப் த சைபர் ஸ்குவாட்டிங் மாதிரி தான், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம 7 இ-காமர்ஸ் த்ரெட்ஸ் படிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜஸ், தென் லீக்கேஜ், டேம்பரிங், பேமெண்ட் ஃப்ராட்ஸ், மௌலிக் கோட் த்ரெட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் டேனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக், தென் சைபர் ஸ்குவாட்டிங், தென் டைப்போப்ரைசி. ஸோ இந்த 7 த்ரெட்ஸ் இருக்குது, ஓகேவா. தென் another டாபிக் வந்து டைமென்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. என்னென்ன மாதிரியான இது வந்து த்ரெட்ஸ் என்னென்னு படித்தோம். இப்போ வந்து செக்யூரிட்டி என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். என்ன மாதிரிலாம் நம்ம செக்யூரிட்டி பண்ணிக்கணும், இது ஓவர் கம்பெனி வர்றது தான் அது வரும், ஓகேவா. ஆஸ் த செக்யூரிட்டி இஷ்யூ இஸ் த மோஸ்ட் worrying issue ஆஃப் e-business, ensuring the security of e-commerce activities has become the core of research field of e-commerce. The following are some of the security elements involved in e-commerce. என்னென்ன செக்யூரிட்டி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா ஆத்தென்டிகேஷன்ஸ். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறது. ஆத்தென்டிகேஷன் டேட்டாவை நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, ஓகேவா. அது வந்து ஆத்தென்டிசிட்டி. தென் அவைலபிலிட்டி அப்படின்னா அந்த யாருக்கெல்லாம் என்னோடய ப்ராடக்ட் வந்து நீடட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும், நான் என்னோடய டேட்டாவை அனுப்புறது. ப்ரிவென்ஷன் அகெயின்ஸ்ட் டேட்டா டிலே ஆர் ரிமூவல். நான் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உடனே அனுப்புறது. ஸோ டிலே பண்ணாமல். அவைலபிலிட்டி. தென் கம்ப்ளீட்னஸ் அண்ட் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஒரே மாதிரியாக 2 பேருமே ஒரு யூனிக் அப்படிங்கும்போது என்னது, ஒற்றுமையாக இருக்கிறது, அந்த கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வெண்டர் அண்டு கஸ்டமர் அந்த மாதிரி சொல்கிறது. கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கும்போது என்னது, என்னோட டேட்டாவை நான் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது. என்னோடய வெண்டர் அண்டு கஸ்டமர்ஸ் இருக்கோம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணணும், நாங்கள் 2 பேருக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கணுமே தவிர மற்ற தேர்ட் பார்ட்டியை வச்சு நான் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் நான் போடக்கூடாது. ஸோ இது வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது இது வந்து என்ன, சிஸ்டம் ஓரியன்டாக நான் வந்து என்னது, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு எஃபெக்டிவ் எனக்கு இருக்கணும். சிஸ்டம் ஓரியன்டாகவும் நாலேஜ் எனக்கு தேவைப்படுது. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்
ஓகேவா? ஸோ அதுதான் எஃபெக்டிவ்னஸ். இன்டெகிரிட்டி அப்படின்னா நான் நேர்மையாக நடந்துக்கிறது, எதையுமே நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்னோடய டேட்டாவை நான் அவங்களுக்கு அனுப்பிச்ச பிறகோ இல்லை நான் அவங்கள்ட்ட நான் ரிசீவ் பண்ணுறது பிறகோ என்ன பண்ணக்கூடாது, நான் என்னோடய டேட்டாஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது தான் இன்டெகிரிட்டி. ப்ரிவென்ஷன் ஆஃப் த டேட்டா பீயிங் அன்அலர்ட்டட் ஆர் மாடிஃபையட். நான் ரெப்யூட்டேஷன்ஸ், ப்ரிவென்ஷன் அகெயின்ஸ்ட் வயலேஷன் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் த டீல். ஸோ இதே மாதிரி தான் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அக்ரிமெண்ட்டை வந்து நான் என்ன போட்டுட்டு பிறகு நான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த எந்த லீக்கேஜஸும் பண்ணக்கூடாது. ப்ரைவேசி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர்சனல் டேட்டா பீயிங் யூஸ்ட் பை அதர்ஸ். என்னோடய இன்ஃபர்மேஷனை எனக்கு தெரியாமல் யாருக்கிட்டேயுமே கொடுக்கக்கூடாது அந்த டேட்டாஸை அப்படிங்கிறது. ரிலையபிலிட்டி, பிலீவ்னஸ் வேணும், நம்பகத்தன்மையாக இருக்கணும். ப்ரொவைடிங் அ ரிலையபிள் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ். அது எனக்கு பிஸ்னஸ்லேயும் இருக்கணும், அதே மாதிரி இண்டிவிஜுவலாகவும் தனியாகவும், அதாவது ஒரு செக்யூரிட்டி எனக்கு தேவைப்படுது, ஒரு ரிலையபிலிட்டி எனக்கு தேவைப்படுது. அப்படி ரிவ்யூ எபிலிட்டி, capability of monitoring activity to audit and track the operations. ஆடிட் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன் அந்த கஸ்டமர்கிட்டையும், ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க கஸ்டமர்கிட்டேருந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டிங் வருவாங்க. ஆடிட்டிங் வரும்போது நான் என்ன பண்ணணும், அதை நான் மறுபடியும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கான எனக்கு திறமை இருக்கணும். ரிவ்யூ எபிலிட்டி, அந்த எபிலிட்டிஸ் எனக்கு இருக்கணும். அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன்ஸ்லேயும் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்னும் இன்வால்வ் ஆகி ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் செக்யூரிட்டி டைமென்ஷன்ஸ் ஆஃப் இகாமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன, ஆத்தென்டிசிட்டி, அவைலபிலிட்டி, கம்ப்ளீட்னஸ், கான்ஃபிடென்ஷியலிட்டி, எஃபெக்டிவ்னஸ், இன்டெகிரிட்டி, நான் ரெப்யூட்டேஷன்ஸ், ப்ரைவசி, ரிலையபிலிட்டி அண்ட் ரிவ்யூ எபிலிட்டி. ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸ் இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.